ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அடைக்கப்பட்ட தோட்டமாகவும் நாம் இருக்கிறோம். அப்படி என்றால் கர்த்தருடைய ஜனம் பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட்டு இருக்கும். அந்த நிலை கர்த்தர் பிரியமாய் எதிர்பார்க்கிறார். நாம் எந்தவித பொல்லாத ஆவிகளுக்கும் இடம் கொடுக்காமல், பாவத்துக்கும் இச்சைக்கும் இடம் கொடுக்காமல், உலக காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலையில் நாம் இருப்போம். அது கர்த்தருக்கு பிரியமாய். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. கர்த்தர் திருச்சபையை பார்த்து, நீ ரூபவதி என்று சொல்லுகிறார். ரூபவதி என்றால் அழகானவள் என்று பொருள். திருச்சபை அழகாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று. கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள். அவர்கள் எப்படி இருக்க வேண்டுமா? பரிசுத்த அலங்காரத்துடனே. அலங்காரம் என்பது கர்த்தருடைய ஜனமாகிய கிறிஸ்தவர்கள், இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ்வது, கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ்வது, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களை கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய திருச்சபையாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட கர்த்தருடைய திருச்சபையை கர்த்தர் அழகுள்ளவள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் மணவாளன் என்று சொல்லும் பொழுது இது ஊமையாக சொல்லப்படுவது. ஒரு மணவாளன் தன் மணவாட்டி, தான் திருமணம் செய்து கொள்ள போகும் ஒரு பெண்ணை எப்படி நேசிப்பார்? அவள் அழகாய் இருக்கிறாள் என்பதால் அவளை நேசிப்பார். அதுபோல கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக, கர்த்தர் வந்து நம்மை ஆளுகை செய்வதற்கு முன்பாக நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தம் என்பது என்ன? ஆதாம் ஏவாள் ஆரம்பத்தில் இருந்த நிலை பரிசுத்தமான நிலை. அவர்கள் பாவம் செய்த பின்பு கீழ்ப்படியாமையினால் பாவமானார்கள். அதுபோல நாம் அப்படி ஆகாமல் அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் பரிசுத்த நிலையை அடைவது. அது எப்படி என்றால், வேத வசனத்தை படித்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு பரிசுத்தமாய் வாழ்வது. பாவத்திற்கும் உலக இச்சைக்கும் இடம் கொடுக்காமல் பரிசுத்தமாய் வாழும் முறைதான் பரிசுத்த வாழ்க்கை. அதை தான் திருச்சபை கடைபிடிக்க வேண்டும். உலகத்தில் ஒரு கூட்ட ஜனங்கள் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் மிக ஜீரணிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய கூட்டத்தார் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலக இச்சைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லிக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வைத்து கொண்டு அவர்கள் உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பெரும்பாலான ஜனங்கள் இருக்கிறார்கள். அதனால் அவர்களை குறித்து நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களெல்லாம் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக இந்த நிலை மாறும். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் பரிசுத்தமாய் மாறுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. திருச்சபை ரூபவதியாய் மாறும். பரிசுத்த அலங்காரத்துடன் பரிசுத்தத்துடன் வாழும். ஒவ்வொரு திருச்சபைகளும் பரிசுத்தமாய் நடக்கும். அப்படி என்றால் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கும். ஒவ்வொரு திருச்சபை ஆராதனையிலும் பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதல் இருக்கும். கர்த்தருடைய ஷெகினா மகிமை இறங்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் கடைசி காலத்தில் நடக்க போகிறது. அதற்கான வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை தான் இந்த வசனம். பிரியமே, நீ ரூபவதி, என் மணவாளியே நீ ரூபவதி என்று சொல்லுகிறார். அப்படியானால் மனம் திரும்பின கிறிஸ்தவர்களை குறித்து, கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களை குறித்து கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். அப்படிப்பட்ட நீ உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாய் இருக்கிறது. முக்காட்டின் நடுவே என்று சொல்லும் போது, முக்காடு என்பது மறைவாய் இருக்கிறது. அந்த மறைவு ஏன் போடப்படுகிறது? வெளிப்படுத்த கூடாது, ஆபத்து நேரிடும் என்பதனால் முக்காடு போடப்படுகிறது. திருச்சபையின் முக்காடு என்று சொல்வது ஒரு துயரமான காரியம்தான். ஏனென்றால் துன்பப்படுத்துதலும் வேதனைகளும் நடக்கும் காலங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒளிந்து மறைந்து கர்த்தரை ஆராதித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து வருவார்கள். அந்த காலத்தை குறிக்கிறது. உன் முக்காட்டின் நடுவே
நீ முக்காடு போடப்பட்டிருக்கிறாய். துன்பத்தின் மத்தியில் ஒளிந்து மறைந்து பரிசுத்தமாய் கர்த்தரை சேவித்து வருகிறாய். கர்த்தருக்காக வாழ்ந்து வருகிறாய். பரிசுத்த பக்தி வைராக்கியத்துடன் வாழ்ந்து வருகிறாய். அந்த முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாய் இருக்கிறது. புறாவானது சாந்தமான குணம் உடையதா இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியானவரையும் குறிக்கிறது. வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. புறாவின் தன்மை சாந்தம், சமாதானம், அமைதி போன்ற நற்குணங்கள். இப்படி திருச்சபையானது இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு இருக்கும். அதன் கண்கள் புறா கண்கள் என்று சொல்லும் போது ஆவிக்குரிய நிலை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிற திருச்சபை என்று பொருளாகிறது. பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்தவர்களை ஆளுகை செய்து கொண்டிருப்பார். கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் இருப்பார்கள். உலகெங்கும் இருப்பார்கள். திருச்சபை முழுவதும் நிரம்பி இருக்கும். அப்படிப்பட்ட ஜனங்களை இது குறிக்கிறது. உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், பக்தி வைராக்கியம் வாய்ந்த ஜனங்கள், ஒளிந்தும் மறைந்தும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு பயந்தும் ஒளிந்தும். ஏனென்றால் துன்ப காலம் இருக்கும். ஆனாலும் எந்த துன்பம் வந்தாலும் நாங்கள் கர்த்தரை விட்டு விலக மாட்டோம் என்று கர்த்தரை ஆராதித்து ஜெபித்து பரிசுத்த வாழ்வு வாழ்வார்கள் துன்ப காலத்தில். அந்த காலத்தில் அப்படி பக்தியா இருக்கிறவர்களை குறித்து கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். திருச்சபையாகிய பெண்ணின் தலைமுடி மிகவும் அடர்த்தியாக அழகாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தலைமுடி என்பது கர்த்தருடைய மகிமையை குறிக்கும். அப்படி என்றால் கர்த்தருடைய மகிமையால் திருச்சபை நிரம்பி இருக்கும் என்று பொருள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி திருச்சபை வாழும். கர்த்தருடைய ஜனங்களாகிய கிறிஸ்தவர்கள், இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி வாழ்வார்கள். அநேகம் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வார்கள். இவர்கள் பரிசுத்தமும் நீதியுமாய் வாழ்வார்கள். அதனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மகிமைப்படுத்துவார்கள், கர்த்தருக்கு மகிமைப்படுத்துவார்கள். அதாவது புகழ்ச்சி உண்டாகும்படி வாழ்வார்கள். பார், இவர்கள் கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறார்கள், எப்படிப்பட்ட நோய்கள் குணமாகிறது, இவர்கள் ஜெபித்தால் எத்தனை காரியங்கள் நடக்கிறது என்று புறஜாதியார் பேசுவார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் வாழ்க்கை இவ்வளவு பரிசுத்தமாய் இருக்கிறது, எந்த பாவமும் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்கிறார்கள் என்று புறஜாதியார் போற்றும்படி கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் வாழ்வார்கள். இப்படி திருச்சபையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தும் ஜனங்களாக அவர்கள் இருப்பார்கள். நற்காரியங்களை செய்வார்கள், நற்கிரியைகளை செய்வார்கள், எல்லோரிடத்திலும் அன்பாய் இருப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பார்கள். அதனால் புறஜாதியாரின் மத்தியில் மிகுந்த புகழ்ச்சி உண்டாகும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை கிறிஸ்தவர்கள் வாழ்வார்கள். அப்படிப்பட்டவர்களே கர்த்தர் சந்தோஷப்பட்டு பேசுகிறார், அவர்களை பாராட்டுகிறார். அந்த மணவாட்டியின் பற்கள் மிகவும் செழிப்பானதாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழகாக, வரிசையாக, ஒழுங்காக, மிகவும் சிறப்பானதாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளாட்டு மந்தையை போல, ஆட்டு மந்தையை போல இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒரு பெண்ணின் பற்கள் அழகாக இருந்தால் முகம் ரொம்ப அழகாக தோன்றும். அது இதன் பொருள் என்னவென்றால் பற்களுக்கும் மனிதனின் குணங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய பற்களோ தகர்க்கப்பட்டு போகும் என்று. இங்கு திருச்சபையின் பற்கள் அழகாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் துன்மார்க்கம் இல்லாத, தீய வழிகளில் நடக்காத, பரிசுத்தமான பாதையில் கர்த்தருடைய வேத வசனத்தின்படி உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் செயல்படுவார்கள். அவர்கள் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும். அப்படிப்பட்ட ஜனங்கள் இருப்பார்கள். அவர்களை கர்த்தர் பாராட்டுகிறார். நீ உன் துன்மார்க்கத்தை விட்டு சன்மார்க்க வாழ்க்கை வாழ்கிறாய் என்று பாராட்டுகிறார் கர்த்தர். நீ செழிப்பாய். நீ செழிப்பானது என்றால் பரிசுத்தத்தில் செழிப்பு. கர்த்தர் சொல்லும் செழிப்பு ஆட்டு மந்தையை போல செழிப்பா இருக்கிறாய் என்றால் அந்த செழிப்பு என்பது பரிசுத்தத்தின் செறிவை குறிக்கிறது. மிகவும் பரிசுத்தமாக, மிகவும் கர்த்தரிடத்தில் அன்போடு, மிகவும் பக்தி வைராக்கியத்தோடு வாழ்கிற ஒரு சந்ததி அப்பொழுது பூமியில் இருக்கும். இந்த காலத்தில் கர்த்தர் குறிப்பிட்டிருக்கிற இந்த காலத்தில் இருக்கும். உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானமும்
சிவப்பு நூல் போல உன் உதடுகள் சிவப்பாய் இருக்கிறது. உன் வாக்கு இன்பமாய் இருக்கிறது. உன் பேச்சு இன்பமாய் இருக்கிறது. கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது. அப்படி என்றால் மொத்தமாக திருச்சபையின் பரிசுத்தையே குறிப்பிடுகிறது. மிகவும் அழகாக, அதாவது பேச்சு என்பது ஊழியத்தை செய்யலாம், கர்த்தருடைய போதனைகளை கை கொண்டு நடக்கிற ஜனங்கள் போதிப்பது, திருச்சபையானது கிறிஸ்தவர்கள் போதிக்கிற காரியங்கள் மிகவும் பரிசுத்தமா இருக்கிறது. ஒவ்வொரு திருச்சபையிலும் பரிசுத்தம் போதிக்கப்படுகிறது, பரிசுத்தம் செயல்படுத்தப்படுகிறது, பரிசுத்தத்தால் திருச்சபை நிரம்பி இருக்கிறது. திருச்சபையானது பரிசுத்தத்தை போதிக்கிறது என்பது பொருள். போதகர்கள், தீர்க்கதரிசிகள், ஊழியர்கள் எல்லோரும் பரிசுத்தத்தை போதித்து ஜனங்களை பரிசுத்தமாய் வழி நடத்தும் காலத்தில் கர்த்தர் இப்படி பாராட்டுகிறார் திருச்சபை. இந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுதே நடந்தால் மிகவும் நலமாயிருக்கும். இப்பொழுது இவைகள் எல்லாம் குறைவுபட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் மிகவும் குறைவுபட்டிருக்கிறது. பல இடங்களில் இல்லாமல் இருக்கிறது. துன்பத்தின் மத்தியிலும் உன்னுடைய செயல்பாடுகள், திருச்சபை உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறது, துன்ப காலத்தில் இருக்கிறது. துன்பப்பட்டு கொண்டிருக்கும் நிலையிலும் இப்படிப்பட்ட பரிசுத்தத்தை கை கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் பாராட்டுகிறார். அது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. தன் பிள்ளைகள் தன் மேல் இவ்வளவு பக்தி வைராக்கியமாய் இருக்கிறார்களே என்று சந்தோஷப்பட்டு கர்த்தர் பேசுகிறார். தாவீது ராஜா ஆயுத சாலை வைத்திருந்தார். அந்த ஆயுத சாலையில் அதிகமான ஆயுதங்கள் கோபுரமாக குவித்து வைத்திருந்தார். அது பார்ப்பதற்கு பளபளப்பாக மிகவும் அழகாக இருந்தது. அது போல உன்னுடைய கழுத்து அழகாய் இருந்தது, திருச்சபையின் கழுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் தங்கள் பரிசுத்தத்தை காத்து கொண்டு வேத வசனத்தை கற்றறிந்து வேத வசனத்தின்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிதலோடு கர்த்தரிடத்தில் வைத்த விசுவாசத்தோடு ஒழுக்கத்தோடு உலக இச்சைகளுக்கு இடம் கொடுக்காமல், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைக்கு இடம் கொடுக்காமல், கர்த்தரிட்ட கட்டளைகளின்படியே கர்த்தருடைய 10 கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு கர்த்தருடைய மலை உபதேசத்தை கை கொண்டு வேத வசனங்களை ஆராய்ந்து அறிந்து அதன்படி வாழ்கிற ஜனங்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் வருகிறது. அந்த காலத்தில் கர்த்தர் திருச்சபையை பாராட்டுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் பாராட்டுகிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் வரைக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமார் 1950 வருடங்களுக்கு முன்பாக அவர் பரமேறி சென்றார், எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஒலிவமலையிலிருந்து நேரடியாக பரலோகத்திற்கு மேகங்கள் மூலமாக எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதே போல நான் இதே போல வருவேன் என்று சொல்லி போயிருக்கிறார். அவர் வரும் நாள் வரைக்கும் அவர் வெள்ளை போல மலையிலும், அதாவது இப்பொழுது நாம் பார்த்த திருச்சபையின் அலங்காரங்கள், அழகு எல்லாம் பூரணப்படும் வரைக்கும் இந்த தகுதிகள், திருச்சபைகள், இந்த திருச்சபையாகிய கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய ஜனம் இப்படியெல்லாம் அவர்கள் மனம் திரும்பி பரிசுத்த வாழ்வு வாழும் நிலைக்கு வருகிறவர்கள். அந்த நாள் வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள், மனிதர்கள் கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு பரிசுத்தம் அடைந்து கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் மாறுகிற அந்த நாள் வரைக்கும் கர்த்தர் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது உன்னதங்களில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுவதை சொல்லியிருக்கிறது. பரலோகத்தில் அவர் உன்னதமான மலையில் தங்கியிருக்கிறார், அதை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திருச்சபை தொடங்கப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு பேதுரு ஐயாவின் மூலமாக தொடங்கப்பட்டது. அப்பொழுது ஆரம்பித்த திருச்சபையானது கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தம் அடைந்து இப்பொழுது கடைசி காலத்தில் தான் இந்த பூரணத்துவத்தை அடைகிறது. அதாவது கர்த்தர் விரும்பின ஜனமாக ஒரு கூட்டம் மாறி, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக பல மாற்றங்கள் வருகிறது, எல்லாம் மாறி கடைசியில் ஒரு நிறைவாக்கப்பட்டது. அதாவது ஒரு செடியில் கோதுமை விதைத்திருந்தால் அதில் இருக்கிற அந்த செடிகள் வளர்ந்து பூத்து காய்த்து அது விளைச்சல் உள்ள கடைசியாக அறுவடைக்கு தயாராய் காத்திருப்பது போல மனிதர்களின் இருதயம் பரிசுத்தத்தால் நிரம்பி உலகத்தை வெறுத்து பரிசுத்தத்தை நேசித்து கர்த்தரோடு அண்டிக் கொள்ளுகிற ஒரு பரிசுத்த சந்ததியாக அவர்கள் ஆயத்தமாகும் வரைக்கும் கர்த்தர் அங்கே உன்னதங்களில் காத்திருக்கிறார். அந்த காலம்தான் இப்பொழுது 2000 வருடங்களாக
சுமார் 2000 வருடங்களாக போய்கொண்டிருக்கிறது. இதன் முடிவு ஜனங்கள் பரிசுத்தம் அடைந்து விட்டால், கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்த ஜனம் உருவாகி விட்டால், அந்த நாள் வரைக்கும் கர்த்தர் அங்கே இருப்பார். இது எல்லாம் பூரணத்துவம் அடைந்த பின்பு, அதாவது எழுப்புதல் முடிந்த பின்பு, நிறைவேறிய பின்பு, முழுமை அடைந்த பின்பு கர்த்தருடைய வருகை இருக்கும். திருச்சபையாகிய கர்த்தருடைய ஜனங்கள் பூரணமாய் ஆயத்தமாகும் வரைக்கும் கர்த்தர் காத்திருக்கிறார். மனிதர்கள் ஆயத்தமாகட்டும். கர்த்தருடைய அவர் மணவாளன். உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் மணவாட்டி என்று சொல்லும் பொழுது, மணவாளன் வர வேண்டும் என்றால் மணவாட்டி ஆயத்தமாக வேண்டும். மணவாட்டியின் ஆயத்தத்துக்காக மணவாளன் காத்திருக்கிறார். மணவாட்டியாகிய கிறிஸ்தவர்கள் ஆயத்தப்பட வேண்டும். அந்த ஆயத்த முடிந்த பின்பு கர்த்தருள் வந்து விடுவார். வந்து நம்மை ஆளுகை செய்ய வருவார் ராஜாதி ராஜாவாக. உலகெங்கும் தம்முடைய பிள்ளைகளை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நியமித்து தாம் ராஜாதி ராஜாவாக எருசலேமிலிருந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்வார். கர்த்தர் அழைக்கிறார், திருச்சபையை அழைக்கிறார். என் மணவாளியே, நீ என்னோட வா. பரிசுத்தம் அடைந்த ஜனங்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் அழைக்கிறார். என் மணவாளியே, நீ என்னோட வா. லீபனோனிலிருந்து என்னோட வா. எர்மோன் மலையின் கொடிமுடியிலிருந்து என்னோட வா. நீ என்னிடத்தில் வந்துவிடு என்று கர்த்தர் அழைக்கிறார். பரிசுத்தவான்களை, நீதிமான்களாக்கப்பட்டவர்களை கர்த்தர் அழைக்கிறார். சிங்கங்களின் தாவரங்களில் இருந்தும் சிவிங்கிகளின் மலைகளில் இருந்தும் என்னோட வா, ஏறி வா, என்னிடத்தில் வா என்று, இறங்கி வா, என்னிடத்தில் வா என்று கர்த்தர் கேட்கிறார். அப்படி என்றால் கர்த்தர் அழைக்கிறார். சிங்கத்தின் நடுவில் வாழ்கிறவர்களைப் போல துன்பத்தை அனுபவித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் தான் அது. சிவிங்கிகளின் மலைகளில் நாம் இருப்பது போல மிகவும் துன்பத்தையும் உபத்திரவத்தையும் பாடுகளையும் அனுபவித்து துன்பப்பட்டு கொண்டு, ஆனாலும் பரிசுத்தத்தை கைவிடாமல் மிகவும் பரிசுத்தமாய் நம்மை காத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சூழ்நிலையில் இருப்பவர்களை கர்த்தர் அழைக்கிறார். வா, என்னோட வா. நீ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாய், நீ என்னிடம் வந்துவிடு என்று கர்த்தர் கிருபை கூர்ந்து நம்மை அழைக்கிறார். நீ என்னை கவர்ந்து விட்டாய் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய மனதை நாம் மயக்கி விட்டோம் என்று பொருள். அதாவது, ஒரு மணப்பெண் தன் மணவாளனை, திருமணத்திற்காக ஒரு மணவாளன் வருகிறார். மணப்பெண்ணை பார்த்து அந்த மணப்பெண் பிடித்து போகிறது மணவாளனுக்கு. அந்த நிலையில் ஒரு பரிசுத்தமான கிறிஸ்தவ கூட்டம், உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறி இருப்பார்கள். அவர்கள் மிகுந்த துன்பத்தில் இருப்பார்கள். உபத்திரவத்தில், பாடுகளில், கண்ணீரிலும், தவிப்பிலும், தத்தளிப்பிலும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். சிறையிருப்பில் இருப்பார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஜனங்கள், அவர்கள் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படி அவர்கள் வாழ்வதற்கு காரணம் கர்த்தர் மேல் வைத்த நேசம், அந்த அன்பு, கர்த்தர் மேல் வைத்திருந்த அந்த பக்தி வைராக்கியம். அதனால்தான் இத்தனை பாடுகளையும் சகித்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்பட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்து சொல்லுகிறார், உன் நேசம் எவ்வளவு இன்பமானது. அவர்களின் அந்த அன்பை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த அன்பு அவருக்கு பிடித்திருக்கிறது. அவர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். என் மணவாட்டி, என் பிள்ளை, என் மகள் எப்படி என்னை நேசிக்கிறாள் பார், என்னை எவ்வளவாய் நேசிக்கிறார். என் இவ்வளவு உபத்திரவங்கள் வந்தும் என்னை விட்டு கொடுக்கவில்லை. எத்தனை கொடுமைப்படுத்தினாலும் என்னை விட்டு கொடுக்கவில்லை. ஜெபிப்பதிலும், வேத வாசிப்பிலும், ஊழியம் செய்வதிலும் என்னை விட்டு விலகவில்லை. அவளுடைய நேசம் என்னை இழுக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் நேசம் என்னை ஈர்க்கிறது என்று சொல்லுகிறார். உன் கண்களினாலும் உன் கழுத்தில் உள்ள சரப்பணியினாலும் நீ என்னை கவர்ந்து கொண்டாய் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தருக்கென்று நாம் வாழ்கிற அந்த பரிசுத்த வாழ்க்கையை கர்த்தர் பார்த்து அது நிமித்தம் நம்மேல் அன்பு கூறுகிறார். நம் அன்பை அவர் ஏற்றுக்கொள்கிறார். நாம் அன்பாய் இருப்பதினால் அவர் மிகவும் மகிழ்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட பரிசுத்த ஜனங்களை பார்த்து, உலகெங்கும் இருக்கிற பரிசுத்தவான்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ எவ்வளவு இன்பமானவள், நீங்கள் எல்லாம் எனக்கு எவ்வளவு பிரியமானவர்கள் தெரியுமா? எவ்வளவு ஆசையா இருக்கிறது உங்கள் மேல் நான் மிகவும் இன்பமாய் இருக்கிறேன்.
உங்கள் மேல் அதிக அன்பு கொண்டிருக்கிறேன். உங்கள் அன்பு எனக்கு மிகவும் இன்பமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகலவித கந்த வர்க்கங்களின் வாசனையை விட உங்களுடைய அன்பு எனக்கு மிகவும் வாசனையாய் இருக்கிறது. அது எனக்கு பிடித்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். உன் உதடுகளில் இருந்து தேன் கூடு ஒழுகிறது. அதாவது உன் வார்த்தைகள் எனக்கு தேனை போல இன்பமாய் இருக்கிறது. நாம் கர்த்தரை துதித்து பாடுவதும், கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவதும், கர்த்தருக்கு சாட்சி சொல்வதும், கர்த்தருக்காக சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதும், இதையெல்லாம் பார்த்து கர்த்தர் இன்பம் அடைகிறார். அவர் சந்தோஷப்பட்டு நம்மிடத்தில் மிகவும் அன்பு கூறுகிறார், நம்மை நேசிக்கிறார். உன் வஸ்திரங்களில் தேனும் பாலும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். வஸ்திரங்கள் என்றால் நீதியை குறிக்கிறது. நம்முடைய நீதி இனிப்பானதாகவும் பரிசுத்தமானதாகவும் இருக்கிறது. அப்படி என்றால் தேனும் பாலும் என்று சொல்லும் போது நாம் நீதி உள்ளவர்களாக, பரிசுத்தமானவர்களாக, நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள், கர்த்தரை ஆராதிக்கும் முறைகள், இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. நம் வார்த்தைகள், நம்முடைய நீதி என்று சொல்லும் போது நாம் கடைபிடிக்கிற வாழ்க்கை முறைகள், நம்முடைய பேச்சு, நம்மளுடைய எல்லா விஷயங்களும் பரிசுத்தமா இருக்கிறது. வேதத்தின்படி இருக்கிறது. வேத வசனத்தின்படி நாம் எல்லாவற்றையும் செய்யும் பொழுது அது கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கும். அப்படிப்பட்டதா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வஸ்திரங்கள் பாலும் தேனும் ஓடுகிறதா இருக்கிறது. அப்படி என்றால் மிகவும் பிரியமானது, கர்த்தருக்கு பிரியமானது. நீதி உள்ளதாகவும் பரிசுத்தமானவர்களாகவும் நாம் இருக்கிறோம் என்று பொருள். உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனை கொப்பாய் இருக்கிறது. அதாவது நம் நீதி என்பது கர்த்தருக்கு மிகுந்த வாசனையை, நல்ல வாசனை போல இருக்கிறது. அப்படி என்றால் அவருக்கு பிரியமா இருக்கிறது. நாம் நீதி உள்ளவர்களாய் வாழும்போது அந்த நீதியின் நிமித்தம் நாம் படுகிற பாடுகள், வலிகள், வேதனைகள் எவ்வளவு இருந்தாலும் அது கர்த்தருடைய பார்வையில் மிகவும் இன்பமாய் இருக்கிறது. அவருக்கு இன்பத்தை தருகிறதா இருக்கிறது. நீதிக்காக நாம் படும் பாடுகள் அது மிகவும் மதிப்பு மிக்கது. அது நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அது மிகப்பெரிய காரியங்களை ஏற்படுத்துகிறது. கர்த்தருக்கு பிரியமான செயலா இருக்கிறது. நீதியும் நியாயத்தையும் கடைபிடித்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நீ அடைக்கப்பட்ட, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும். ஒரு தோட்டம் இருக்கிறது, பூத்தோட்டம், பழத்தோட்டம் எல்லாம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அது திறந்திருந்தால், அதில் மறைவு வேலி போடப்படாமல் இருந்தால் அதில் மிருகங்கள் வரும், மனிதர்கள் வருவார்கள், மிதித்து போடுவார்கள், வீணாகிவிடும். ஆனால் அடைக்கப்பட்ட தோட்டம் என்று சொல்லும் பொழுது வேலி போடப்பட்ட தோட்டம், அது பாதுகாப்பாய் இருக்கும், எந்த ஆபத்தும் இல்லாமல். அது போல நாம் இருக்கிறோம், கர்த்தருடைய ஜனம் அடைக்கப்பட்ட தோட்டம் போல இருக்கிறோம். எந்த ஆபத்தும் இல்லாமல் நம்மை சூழ்ந்திருக்கிற துன்பங்களை பொறுத்து கொண்டு நாம் ஒழுங்காக இருக்கிறோம் என்று பொருள். அடைக்கப்பட்ட தோற்றமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும். நீரூற்று இருக்கிறது என்றால் அதை சுற்றிலும் மறைத்து வைத்திருப்பார்கள், மறைவு போடப்பட்டிருப்பார்கள். யாராவது மிருகங்களாவது வந்து அதை மிதித்து போட்டு விடாதபடிக்கு. நீரூற்று என்பது சில இடங்களில் தண்ணீர் தரையில் தானாக ஊறிக்கொண்டே இருக்கும், ஊற்றாக மெல்லியதாக வந்து கொண்டே இருக்கும். அதுதான் நீரூற்று என்று சொல்வது. அப்படி நீரூற்று இருக்கிறது என்றால் அந்த இடத்தை சுற்றிலும் மிருகங்கள் ஏதாவது வந்து அல்லது கற்கள் ஏதாவது போடப்பட்டு அது அடைக்கப்பட்டு போனால் தண்ணீர் கிடைக்காது. அதனால் அந்த இடத்தை சுற்றிலும் மறைவு கட்டி வைத்திருப்பார்கள், எதுவும் உள்ளே போகாதபடிக்கு. அதான் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றை போல பாதுகாப்பாய் நீ இருக்கிறாய். பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுக்காமல், இச்சைக்கு இடம் கொடுக்காமல், பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முத்தரிக்கப்பட்ட கிணறு. ஒரு கிணறு இருக்கிறது என்றால் அதன் மேலே மூடி போட்டு வைத்திருப்பார்கள். மூடி போட்டு பூட்டி கூட வைக்கலாம். அப்படி போட்டு வைத்து விட்டால், பாதுகாத்து வைத்திருப்பவர்கள் அனுமதித்தால் தான் அந்த கிணற்றில் தண்ணீர் எடுக்க முடியும். அது போல நாம் பாதுகாக்கப்பட்ட கிணறாகவும், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாகவும், அடைக்கப்பட்ட தோட்டமாகவும் நாம் இருக்கிறோம். அப்படி என்றால் கர்த்தருடைய ஜனம் பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட்டு இருக்கும். அந்த நிலை கர்த்தர் பிரியமாய் எதிர்பார்க்கிறார். நாம் எந்தவித பொல்லாத ஆவிகளுக்கும் இடம் கொடுக்காமல், பாவத்துக்கும் இச்சைக்கும் இடம் கொடுக்காமல், உலக காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலையில் நாம் இருப்போம். அது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும். உன் தோட்டம் மாதுளஞ்செடிகளும் கனி மரங்களும் மருதோன்றி செடிகளும் நலத செடிகளும். அதாவது
மாதுளம் செடிகள் நம் தோட்டத்தில் நிறைந்திருக்குமாம். மாதுளம் செடி என்பது மாதுளம் பழங்களை கொடுக்கும் ஒரு அருமையான பழமாய் இருக்கும். மாதுளம் பழம் அது மிகவும் இனிப்பானது, உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது. அது மிகவும் சிறப்பான பழங்களில் ஒன்று. அப்படிப்பட்ட கனிதரும் மரங்கள் நிறைந்த தோட்டமாய் நீ இருக்கிறாய். அப்படி என்றால் ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவரின் குண லட்சணங்கள் நமக்குள் இருந்து வெளிப்படும். நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம். ஆவியின் கனிகளான 9 கனிகள்: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்னும் இந்த 9 கனிகளும் நம்மில் நிறைந்திருக்கும். அதுதான் மாதுளம் செடிகளும் கனி மரங்களும் நிறைந்ததாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். மருதோன்றி செடிகளும், மருதோன்றி என்றால் மருதாணி செடிகளும் நலத செடிகளும் வாசனை திரவியங்களும் நிரம்பியதா இருக்கும். ஒன்றுக்கும் குறைவில்லாமல் சகல நற்குணங்களோடும் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். கர்த்தருடைய ஜனம் நம்முடைய குணங்களை குறிக்கிறது இவைகள் எல்லாம். இப்படி நிரம்பிய ஒரு ஜனக்கூட்டம் இருந்தால் அவர்களை கர்த்தருக்கு மிகவும் பிடிக்கும். நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் சந்தன மரமும் வெள்ளை போல செடிகளும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள தோட்டம் போல நாம் இருக்கிறோம். இவைகளெல்லாம் சேர்ந்திருக்கிற ஒரு தோட்டம் போல, அதாவது மாதுளம் செடி, கனிமரங்கள், மருதாணி செடி, அதாவது கந்த வர்க்கங்களை தரும் மரங்கள், செடிகள், சந்தன மரம் போன்ற இப்படி வாசனை பொருட்கள் தரக்கூடியது. இப்படிப்பட்ட நல்ல செடிகள், செழிப்பான காரியங்கள் இருக்கக்கூடிய சிங்கார வனமாய் கர்த்தருடைய ஜனம் இருக்குமா? அப்படி என்றால் பரிசுத்தத்தால் நிரப்பப்பட்டவர்கள். கர்த்தருடைய ஜனம் கடைசி காலத்தில் பரிசுத்தத்தால் நிரம்பியவர்கள் இருப்பார்கள். இதுவரையில் உலகத்தில் இல்லாத அளவுக்கு என்று கூட சொல்லலாம். மிகவும் பரிசுத்தமானவர்களாகவும் கர்த்தருக்கு பயந்தவர்களாகவும் ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்டவர்களாகவும் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி வாசனை பொருட்களை போல கர்த்தருக்கு மகிமையை செலுத்தக்கூடியவர்களாகவும் ஒரு பரிசுத்த சந்ததி எழும்பும். அந்த சந்ததியை கர்த்தர் நேசிக்கிறார். அந்த சந்ததி தான் கர்த்தருக்கு மனவாட்டி. அந்த சந்ததியை தான் கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அதை குறித்து தான் இந்த வசனங்கள் சொல்லுகிறது. கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட போகிற ராப்சரில் போக போகிற ஜனங்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள். அவர்களை குறித்து கர்த்தர் இந்த இடத்தில் சொல்லுகிறார். எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற எல்லா மனிதர்களும் இதை கவனிக்க வேண்டும். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். வேத வசனத்தையே படிக்காமல் பைபிளை கையில் வைத்துக் கொண்டு ஞாயிறு ஆராதனைக்கு செல்கிறவர்கள் கர்த்தருடைய ஜனம் அல்ல. நிச்சயமாக அப்படி சொல்லிக் கொண்டு தெரிய முடியாது. அதனால் பெரிய பலனையும் நாம் எதிர்பார்க்க முடியாது. வசனங்களை ஆராய்ந்து அறிந்து படித்து புரிந்து கடைபிடித்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களே கர்த்தருடைய கிருபையினால் பரலோகத்தில் சேரலாம். இப்படிப்பட்ட நற்குணங்கள் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களே எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட தோட்டங்கள் இருக்கிறது. அந்த தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீர் துறவும் லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. தண்ணீர் துறவும் வாய்க்கால்களும் கிணறும் உண்டாயிருக்கிறதா இந்த இப்படிப்பட்ட தோட்டங்களுக்கு என்று சொல்லப்படுகிறது. நீரூற்று, ஜீவ தண்ணீர் துறவு, வாய்க்கால்கள் இவை எதை குறிக்கிறது என்றால் முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஒரு மனிதன் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், பரிசுத்தத்தை கற்க வேண்டும் என்றாலும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றாலும், பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கவும் பரிசுத்த ஆவியானவரின் துணை வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மனிதர்களை ஆயத்தப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரே அவர்களுக்குள் இருந்து செயல்படுவார் என்பது பொருள். பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் பொழுது பூமியில் உள்ள மனிதர்கள் இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களாக மாறுவார். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களாக மாறுவார்கள். அப்படி மாற்றப்பட்டவர்களை எடுத்துக் கொள்ளப்படுதலில் பிரவேசிப்பார்கள், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு செல்வார்கள். ஒரு காரியம் கவனிக்க வேண்டும், தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. எந்த நிலையிலும் மனித முயற்சியினால் மட்டும் பரிசுத்தமாய் வாழ முடியாது. பரிசுத்தத்தை கற்கவோ வாழவோ அதில் நிலைத்திருக்கவோ முடியாது. பரிசுத்த ஆவியானவரின் துணை இருந்தால் மட்டுமே பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ள முடியும்,
வேத வசனங்களை புரிந்து கொள்ள முடியும், அதை கடைபிடித்து வாழ முடியும், அதை நிலைத்திருக்கவும் முடியும். கர்த்தர் நினைத்தால்தான் இதெல்லாம் செய்ய முடியும், இல்லை என்றால் நம்மால் முடியாது. நாம் பரிசுத்தவான்களாய் ஒரு வேலை இருந்தால், கர்த்தருக்கு கீழ்ப்படுத்தவர்களாய் இருந்தால் மேன்மை பாராட்ட வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் தான் இதை நம்மிடத்தில் ஏற்படுத்துகிறாரே தவிர நாம ஒன்றும் செய்ய முடியாது என்ற புரிதல் அவசியம். மேன்மை பாராட்டி விடக்கூடாது. வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்திற்கு வந்து தம்முடைய அருமையான கனிகளை புசிப்பாராக. அதன் பொருள் எடுத்துக் கொள்ளப்படுதல். பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சேரும் நாள். கர்த்தர் தன் மனவாரியோடு சேர்ந்து மகிழ்ந்திருக்கும் நாள் தான் இது குறிப்பிடுகிறது. அப்படிப்பட்ட காரியம் நிறைவேற வேண்டும் சீக்கிரம் என்று ஜெபிக்க வேண்டும். நாமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் நாம் மாற வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும். பரிசுத்தம் அடைவோம், கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாக.